கிருஷ்ணகிரியில் பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்று நிவாரண உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, கிருஷ்ணகிரி உட்பட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த ஆண்டு மா விளைச்சல் அதிகரித்து விலை வெகுவாக குறைந்தது. போதிய விலை கிடைக்காததால் மா விவசாயிகள் மாங்கனிகளை சாலைகளில் கொட்டி போராட்டங்கள் நடத்தினர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி வலியுறுத்தினார். மேலும் வேளாண் துறை செயலாளர் நானும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, திருச்சி சிவா ஆகியோருடன் டெல்லி சென்று மத்திய வேளாண் துறை அமைச்சரை சந்தித்து பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினோம். ஆனால் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. இதுவரையில் நிவாரணம் வழங்கவில்லை. ஆனால் மா விவசாயிகளை காக்க தாயுள்ளத்தோடு இன்று தமிழக முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட 4,12,166 மா விவசாயிகளுக்கு ரூபாய் 8,98,00,000 மதிப்பீட்டில் நிவாரணம் வழங்கியுள்ளார் என்று குறிப்பிட்ட அமைச்சர், எப்போதும் விவசாயிகளை பாதுகாப்பதும் காப்பதும் திமுக அரசும் தமிழக முதலமைச்சரும்தான் என்பதை விவசாயிகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதியழகன், பிரகாஷ், பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மற்றும் அரசு அதிகாரிகள், விவசாயிகள் பங்கேற்றனர். இந்த மா விவசாயிகளுக்காக இன்னைக்கு கடந்த காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டது, விலை குறைவாக இருந்தது. அந்த நேரத்தில் மாண்பு முதலமைச்சர்கள் என்னையும் அதே போன்று நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவிச்சவர் மதியழகன் அவர்களையும் பிரகாஷ் அவர்களையும் அதோடு வேளாண்மை துறையுடைய செயலர் மரியாதைக்குரிய திரு தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களின் டெல்லிக்கு சென்று அதோடு அங்கே நாடாளுமன்ற குழு தலைவர் அறிவிச்சவர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களும் மாநிலங்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய திருச்சி சிவா அவர்களும் அவருடைய அன்றைக்கு வேளாண்மை துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேசத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவரை போய் நேரடியாக பார்த்தோம். பார்த்த உடனே அவர் நாங்கள் கேட்டது ஒன்றிய அரசு பாதிப்பட கொடுங்க, மாநில அரசு நாங்கள் பாதிப்படம் ஏற்படுறோம், விவசாயிகளுக்கு அந்த நிவாரண தொகை தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பார்த்தோம். அவர்களும் தருவதாக ஒத்துக்கொண்டார்கள். கூப்பிட்டு இதுக்கான நடவடிக்கை எடுங்க என்று டெப்டி செக்ரட்டரி சொன்னார். ஆனால்